விசாரிச்சிங்களா? காவல்துறை அதிகாரிக்கு என்ன ரிப்போர்ட்டிங் என்ன ஞானசேகரன் பண்ணுறான்? குற்றம் செய்த பிறகு அதை சார்ஜ் ஷீட்டில் கொண்டு வந்தீங்களா? அதிகாரிக்கும் இவனுக்கும் இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் தொடர்பாக இருக்கா? ஏன் நான் திரும்ப திரும்ப கேட்குறேன்னா, மே 14ஆம் தேதி ஞானசேகரன் மீது 2வது எஃப்ஐஆர் சிபிசிஐடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 23 அஃபென்ஸ், ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர். இது போன்ற இன்னும் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களா? அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு கேஸ் மட்டுமா, இன்னும் மல்டிபிள் கேசஸா? இதே மோடஸ் ஆப்பரண்டியை பயன்படுத்தினானா? ஸோ அரசு என்ன பண்ணுறாங்க, மே 14ஆம் தேதி வெளியே ரெஜிஸ்டர் பண்ண எஃப்ஐஆரையும் சீக்கிரட்டாக வச்சுக்கிட்டாங்க. நமக்கு சொல்லலை. பாலியல் வன்கொடுமை மற்றும் ஒரு வழக்கு ஞானசேகரன் மீது மே 14ஆம் தேதி சிபிசிஐடி, அது எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அதனால தான் அந்த கேள்வியை கேட்குறேன். இதில் முக்கியமான விஷயம், 24ஆம் தேதி குற்றம் செய்த பிறகு அடுத்த நாள் ஞானசேகரன் என்ன செய்யறான்? சிடிஆரை பொறுத்த வரைக்கும் பிஹேவியர் எப்படி இருக்கு? அந்த பகுதி 170வது பிளாக் வட்ட செயலாளர், ஒரு முக்கியமான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர் கோட்டூர் சண்முகம். கோட்டூர் சண்முகமும் ஞானசேகரனும் அன்னைக்கு 24ஆம் தேதி காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் 6 முறை பேசுறாங்க. நீங்க கேட்கல, என்னங்க அரசியல் கட்சியில் 2 பேர் இருக்கிறாங்க, பேசலாம் இல்லைங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வார பேட்டர்ன், அதுக்கப்புறம் ஒரு வாரம் இருக்கக்கூடிய பேட்டர்னை வச்சு நான் அனலைஸ் பண்ணி சொல்றேன். 24ஆம் தேதி காலை 7:27க்கு முதல் கால் துவங்குது. 4:01 PM வரைக்கும், சாயந்தரம் 4 மணி 1 நிமிடம் வரை 5 முறை பேசுறாங்க 2 பேரும். அதன் பிறகுதான் ஞானசேகரனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க, கோட்டூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஒரு 4 மணி நேரம் பேசல. அந்த நேரத்தில் ஞானசேகரன் காவல் நிலையத்துக்குள்ள வச்சிருக்கணும். வெளியே வந்த பிறகு ஞானசேகரனும் கோட்டூர் சண்முகம் மறுபடியும் பேசுகிறாங்க. ஸோ எதுக்கு கோட்டூர்புரம் காவல் நிலைய அதிகாரிகள் ஞானசேகரனை 24ஆம் தேதி போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு கூட்டிட்டு போனீங்க? எதுக்கு வெளியே விட்டீங்க? எவிடன்ஸ் அழிக்கவா? செல்போன் ரெக்கார்ட்ஸ் அழிக்கவா? இல்லை செல்போனில் இருக்கக்கூடிய வீடியோவை டெலீட் பண்ணவா? இல்லை அண்ணா யூனிவர்சிட்டியில் கேமரா ஒரு வேளை ஃபங்க்ஷன் ஆகி இருந்தால் அதெல்லாம் கழட்டி தூக்கி வீசவா?